1989 ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, துடி எலிமெண்டரி ஸ்கூல்ல தனாகான்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பாத்ரூம் கொண்டு வந்து, அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் டாய்லெட்ன்னு சொல்லுவாங்க. உட்காந்த நிலையில போற டாய்லெட். அந்த டாய்லெட்டுக்குள்ள போறப்ப, அவங்க அந்த துவாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ சிக்கிக்கிட்டு இருக்கு. இது என்னடா இது சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அடைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்க வெளியில போயிட்டு அந்த அவுட்லெட் செப்டி டேங்க தொறக்குறாங்க. செப்டி டேங்க தொறந்துட்டு அந்த அவுட்லெட் வழியா பார்த்தாச்சுன்னா, அது 20 சென்டிமீட்டர் பைப்பு தான். அந்த 20 சென்டிமீட்டர் பைப்புல பார்த்தீங்கன்னா, ஒருத்தனோட கால் தென்படுது. உடனே அவங்க அலறி அடிச்சிடுறாங்க. அங்க உள்ள ஸ்கூல்ல உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துருது. அப்ப அந்த பைப்பை உடைச்சு பார்க்குறாங்க. ஒருத்தன் 20 சென்டிமீட்டருக்குள்ள பைப்புக்கு எதுக்கு போனான்னு தெரியல. அவன் உடம்புல காயமோ, இல்ல கொலைக்கான தடயமோ எதுவும் இல்ல. அவன் உட்கார்ந்த நிலையில தன்னோட மார்போர்ட்ல வந்துட்டு அவன் ஒரு ஷர்ட்டை வந்து மடிச்சு வச்சிருக்கான். அதுக்குள்ள எப்படி அவன் கழட்ட முடியும்? அந்த கழட்டி அவன் ஷர்ட்டை வந்து மடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்குள்ள எப்படி போனானே தெரியல. 30 வருஷமா ஜப்பான்ல இந்த கேஸ் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஷூ தான் இருக்கு. இன்னொரு ஷூ எங்கன்னே தெரியல. அவன் கார் நிறுத்தப்பட்டிருக்கு. அது